வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் சாட் ஜிபிடியில் இருக்கக்கூடிய சம் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் சாட் ஜிபிடி சைட் பார். இந்த சாட் ஜிபிடி சைட் பார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுது, இதில் இருக்கக்கூடிய மெனுஸ் என்ன, அந்த ஒவ்வொரு மெனுஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட் ஜிபிடி வந்து இன்றைக்கி வந்து பிங் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஏஐ டூல் மூலமாக நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களால் வந்து கெட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. இந்த சாட் ஜிபிடி பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் வீடியோவோட ப்ளேலிஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கும் சாட் ஜிபிடினா என்ன, அந்த சாட் ஜிபிடியில் வந்து நம்ம எப்படி லாகின் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப்சைட்டுக்கான கண்டென்ட் எழுதுறது, அதில் ஏஐ கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது டிடெக்ட் பண்ணுறது, அந்த ஏஐ கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம ஹியூமன் ரைட்டபிள் கண்டென்ட் எப்படி மாற்றுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும் ரைட்டுங்களா. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை சாட் ஜிபிடி சைடு பார் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெனுவில் என்னென்ன மெனுஸில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படி ரைட்டுங்களா. கஸ்டம் ப்ராம்ப்ட் என்னென்னா, இந்த ப்ராம்ப்ட்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடின்றது ஒரு ஏஐ டூல், அந்த ஏஐ டூலுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அப்போ நம்ம கஸ்டமைசபிளாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்மளுக்கான கண்டென்ட்டை கொடுக்கும் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், why this course is important for business owner, job seekers and college students. இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான கண்டென்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ இனிமேல் நம்ம அதை லைவாக பார்க்கலாம் ரைட்டுங்களா. அதுக்கு முன்னாடி என்ன மெனுஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ த ஃபஸ்ட்டு திங் இஸ் அ கஸ்டம் ப்ராம்ப்ட். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்ற மெனுவில் நீங்கள் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுக்குறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ரீரைட்டை பொறுத்தவரை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை அந்த பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ரீரைட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும் ரைட்டுங்களா. சிமிலர் பேஜஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த சாட் ஜிபிடி சைடு பார் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அல்லது அந்த வெப்சைட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 ரெஃபரன்ஸ் சைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ இட் கேன் கிவ் தி டாப் 10 சிமிலர் பேஜஸ் வித் ரெஃபரன்ஸ் யூஆர்எல். அதுதான் இந்த சிமிலர் பேஜஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவோட ஒரு ஃபங்க்ஷன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஃபுல்லாக இது வந்து ஜென்ரேட் பண்ணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு சம்மரைஸ், ஒரு லாங் பேராகிராஃபை நீங்கள் வந்து இதில் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கிராமர். ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை நீங்கள் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வந்து கொடுக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட். ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் எந்த கண்டென்ட்டை ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் அந்த கண்டென்ட்டை ரீஃப்ரேஸ் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் மெனுஸ்லாம் எப்படி வந்து நம்ம கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி சைடு பார் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட கூகுள் க்ரோமில் போய்ட்டு நியூ டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ரோம் ஆடான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, க்ரோம் ஆடான்ஸ் ஆர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோம் வெப் ஸ்டோர் ஹைஃபன் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வரும். இதை கிளிக் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு க்ரோம் வெப் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த க்ரோம் வெப் ஸ்டோரில் போய்ட்டு யூ ஹவ் டு டைப் அஸ் அ சாட் ஜிபிடி சைடு பார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. சாட் ஜிபிடி சைடு பார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோ சஜஷனில் உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட் சாட் ஜிபிடி சைடு பார் சப்போர்ட் GPT-4 ஃபார் ப்ளஸ் யூஸர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் டு க்ரோம் சொல்லி ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆட் டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இன்னொரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்களாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் அண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இன்ஸ்டால் பண்ண இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கோ அதை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஓகே, நான் டெமோ பர்பஸ்க்காக என்னோட வேறு ஒரு ப்ரௌசரில் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல ChatGPT சைடு பார் அப்படின்றத நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே இடத்துல பின் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் பின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மெனுஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெனு என்ன பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கஸ்டம் ப்ராம்ப்ட்டில் நான் எந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றினா ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுக்குறனோ அது சம்மந்தமாக அது கண்டென்ட்டை கொடுக்கும் ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் சரி ரைட்டுங்களா, எந்த ஒரு காம்படிட்டர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ChatGPT சைடு பார் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கும் மெனுஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணலாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு இன்புட் ப்ராம்ப்ட் ஆர் சூஸ் ஃப்ரம் மெனுன்னு சொல்லி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ப்ராம்ப்ட்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கோமோ அந்த கொஷின்ஸ்க்கான ஒரு ப்ரீஃபான ஆன்சர் வந்து இது கொடுக்கும் ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த இதில் கொடுத்த ப்ராம்ப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி கொடுத்தேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் திஸ் கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் ஓனர், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இஸ் டிசைன் டு டீச் இண்டிவிஜுவல்ஸ் தி வேரியஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு டு ப்ரொமோட் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். திஸ் கோர்ஸ் கவர்ஸ் டாபிக்ஸ் சச் எஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ நான் என்ன டாபிக் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஆன்சர் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்களா. செகண்ட் மெனு என்ன பார்த்தீங்களாக்கும் செகண்ட் மெனு இஸ் எக்ஸ்பிளைன் ரைட்டுங்களா. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த பர்டிகுலர் மெனுவில் நான் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுக்குறேன். அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ அகெயின் இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சம் கொஷின்ஸை கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்களாக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டாக இது ஆன்சர் கொடுக்கும் ரைட்டுங்களா. நீங்கள் என்ன பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இது வந்து என்ன பண்ணும் ஒரு ரெஸ்பான்ஸ் இன் சென்ஸ் ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும் ரைட்டுங்களா. தென் தேர்ட் திங் இஸ் ரீரைட். ஸோ ரீரைட்டை பொறுத்தவரை சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து இதில் ஃபீட் பண்ணிக்கிங்கன்னா அதை ரீரைட் பண்ணி கொடுக்கும் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் என் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. மேபி இது உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட் ஆகலாம் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டோட கண்டென்ட் ஆகலாம் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அல்லது என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக கண்டென்ட்டை ரீரைட் பண்ணுவோம் ரைட்டுங்களா. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்த இன்புட் கண்டென்ட்டும் ரீரைட் பண்ணதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்டும் சேமாக இருக்கா இல்லை டிஃபராக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இங்கே நான் ஃபீட் பண்ண இன்புட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன இருக்குது, டிஜிட்டல் விஷன் இஸ் தி நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர், வி ஆர் வெல் நவுன் இன் தி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் சம்திங் கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ எனக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷன் இஸ் தி டாப் ரேட்டட் இன்ஸ்டியூட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். அவர் இன்ஸ்டியூட் ஹேஸ் garnered a reputation in the internet marketing ரைட்டுங்களா. ஸோ சம் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ரீரைட் கண்டென்ட் இந்த சென்ஸ் ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம கொடுத்தமாக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டாக ரீரைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கண்டென்ட் வந்து கொடுக்கும் ரைட்டுங்களா. தென் நெக்ஸ்ட் மெனு இஸ் சிமிலர் பேஜஸ். சிமிலர் பேஜஸ் பொறுத்தவரை நான் எந்த பேஜில் இப்போ நான் லேண்ட் ஆகிருக்கணும் ரைட்டுங்களா, எந்த பேஜில் லேண்ட் ஆகிக்கணும் இந்த பேஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய என்னோட காம்படிட்டர் டாப் 10 பேஜஸை நான் கெட் பண்ணலாம், இல்லை என்னோட ஃபீல்டுக்கு அல்லது என்னோட பிஸ்னஸ் கேட்டகரிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 10 பேஜஸ் நான் கெட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட்டு எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜில் சிமிலர் பேஜஸாக பண்ணுற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணியிருக்கும். தென் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் நம்ம என்ன பர்டிகுலர் யூஆர்எல் கொடுத்துருக்கோமோ அந்த யூஆர்எலுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 ரெஃபரன்ஸ் யூஆர்எல் கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ அங்கே நிறைய பார்த்தீங்கன்னாக்கும் nschool.in, proplusacademy.com, careersdives.com அண்ட் imoi.in, the digital education.in. ஸோ இது மாதிரி டாப் 10 ரெஃபரன்ஸ் சைட்ஸ் ஆஃப்ல எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் மெனு சார் Q&A பொறுத்தவரை சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இது எனக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. ஒய் சூஸ் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒய் சூஸ் டிஜிட்டல் விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் ரைட்டுங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தனாக்கும் நான் என்ன கொஸ்டின் கேட்டுக்கணும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ப்ரீஃபாக கொடுக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் மெனு இஸ் சம்மரைஸ் மெனு. சம்மரைஸ் மெனு பொறுத்தவரை நான் என்ன ஒரு பர்டிகுலர் லாங் ஃபார்ம் கண்டென்ட் கொடுக்கணும் அதை வந்து சம்மரைஸ் பண்ணி ஷார்ட்டாக எனக்கு கொடுக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கேன். சப்மிட் கொடுத்தனாக்கும் நான் லாங் ஃபார்ம் கண்டென்ட் கொடுத்தனாக்கும் எனக்கு லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து அது கொடுக்காது, அதை சம்மரைஸ் பண்ணி எனக்கு ஷார்ட்டாக ஒரு ஆன்சர் கொடுக்கும் ரைட்டுங்களா. தென் இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம கொடுத்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கும் அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்த அவுட்புட்டுக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராமர்.
ஸோ கிராமரில் போய்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம ஃபீட் பண்ண கண்டென்ட் ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண நினச்சிங்களாக்கும் கிராமர் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்புட் கண்டென்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத ஒரு கண்டென்ட்டை ரெஸ்பான்ஸாக நமக்கு கொடுக்கணும். ரைட்டுங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்லேட்டை பொறுத்தவரை இங்கே ட்ரான்ஸ்லேட்டில் நம்ம என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்தோமோ அதோட டிஃபால்ட் லாங்குவேஜ் அல்லது டிடெக்ட் லாங்குவேஜை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இதில் என்ன லாங்குவேஜ்லேருந்து கன்வெர்ட் பண்ண விரும்புகிறோமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ரைட்டுங்களா? இதை வந்து நான் தமிழில் சூஸ் பண்ணுறேன். ஸோ தமிழை சூஸ் பண்ணாக்க நான் இங்கிலீஷில் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட்டுங்களா? நான் என்ன பர்டிகுலர் கண்டென்ட் கொடுத்தனோ இங்கிலீஷில் அதுக்கான தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவோட மீனிங். ரைட்டுங்களா? ஸ்டாப் ஜெனரேட்டிங் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ChatGPT சைடு பார் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா மெனுவை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த பர்டிகுலர் மெனுஸ்லாம் என்னென்ன ஆட்டில் அரேஞ்ச் ஆயிருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இதில் மேனேஜ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சிமிலர் பேஜ் வேணும், அடுத்து ரீரைட் வேணும், அடுத்து Q&A வேணும், எக்ஸ்பிளைன் வந்து நான் கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? தட்ஸ் இட். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை ChatGPT சைடு பார் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெனுவை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கண்டென்ட் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணுறது, தென் ஒரு டாப்பிக்கான கண்டென்ட் எப்படி எழுதுறது, சிமிலர் பேஜஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டென்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சப்போஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ChatGPTயில் இருக்கக்கூடிய அனதர் எக்ஸ்டென்ஷன் அதோட இன்ஃபர்மேஷனோட சேர்த்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், signing off, Digital Vishnu.